Hi friends, welcome to my YouTube channel. Yes, I'm Thambis. இன்னைக்கு நம்ம எதை பார்த்து நம்ம வீடியோஸ் பார்க்க இருக்கோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெப்சைட், அதாவது நம்ம சோல்ஜர் போர்டு மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட வெல்ஃபேர் கிராண்ட்ஸ் நம்ம விண்ணப்பிக்கிற வெப்சைட் இப்போ வந்து ஒரு அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வெப்சைட் மெயின்டெனன்ஸில் இருக்குது. இப்போ இந்த வெப்சைட்டில் என்ன மாதிரிலாம் அப்கிரேட் வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவலை அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம மத்திய அரசாங்கத்தோட கேஎஸ்பி வெப்சைட், கேந்திரிய சைனிக் போர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கேஎஸ்பி வெப்சைட்டில் சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ், மேரேஜ் கிராண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேஎஸ்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுவோம். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக நடத்தக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் TNEXWEL அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த வெப்சைட் வந்து இப்போ வந்து நிறையா அதில் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்காக வேலைகள் நடைபெற்று இருக்கு. குறிப்பாக இந்த சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ் நம்ம சொல்லுவோம், அந்த ECLG அப்படின்னு நம்ம சொல்கிறது, இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த PPO காப்பி, டிஸ்சார்ஜ் புக்கு, இந்த மாதிரி அதர் டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் ஸ்லாட்டில் ஓப்பன் பண்ணி அதில் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து இப்போ வெப்சைட் வந்து அந்த விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ உங்களால் சில்ட்ரன் எஜுகேஷன் அலௌன்ஸ் ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாக விண்ணப்பிக்கிற கல்வி உதவித்தொகை இப்போ விண்ணப்பிக்க முடியாது. வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் உங்களோட கல்வி உதவித்தொகையை விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்காலர்ஷிப் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த சர்க்குலர் படி இந்த வருஷத்துக்கான கல்வி உதவித்தொகை இந்த வருஷமே அப்ளை பண்ணணும். இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அப்ளை பண்ணணும், படித்து முடித்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணக்கூடாது. அதனால் இது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். லாஸ்ட் டேட் வந்து 30 நவம்பருக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போனாலும் அப்ளை பண்ணலாம், எந்த வருஷத்துக்குனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. அந்தந்த வருஷத்துக்கான கல்வி உதவித்தொகை அந்தந்த தேதியில் அப்ளை பண்ணலாம், உங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் உங்களோட சோல்ஜர் போர்டிலேருந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி நம்ம நண்பர் அப்ளை பண்ணி அவங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கல, அதையும் கூட நான் போடுறேன். நம்மளோட நோக்கம் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். ஏன்னா தமிழ்நாடு வெல்ஃபேர் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வெல்ஃபேரை பை சான்ஸ் நீங்கள் வாங்க முடியல, மறந்துட்டீங்க, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த வெல்ஃபேரை தான் நீங்கள் வாங்கணும். துறை சார்ந்த அதிகாரிகளும் எல்லாருமே இதுக்காக வேலை பார்த்துட்ருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று கோரிக்கைகள் தான். எவ்வளவு எளிமையாக இந்த வெப்சைட் உருவாக்க முடியும், ப்ளஸ் நேரடியாக முன்னாள் படை வீரர் வந்து ஜில்லா சைனிக் போர்டுக்கு அணுக தேவையில்லாதபடி நீங்கள் வந்து இந்த வெப்சைட் உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ போடுறதுக்கான முழு நோக்கம். ஏன்னா நிறையா சோல்ஜர் போர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும், அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும், அதுக்கடுத்து நாங்கள் கூப்பிடும்போது வரணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்ப பேர் வந்து லீவ் எடுத்துகிட்டு வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்து இதுக்காக வர மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணணும். குறிப்பாக அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனையும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா எப்படி கேஎஸ்பியில் வந்து பெண்டிங்கில் இருக்கா, அப்ரூவல் ஆயிடுச்சா, ரிஜெக்ட் ஆயிடுச்சா, அந்த மாதிரி பார்க்க முடியுதோ, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் அவங்க லாகின் பண்ணாங்கன்னா அவங்களோட கடைசி அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் பொசிஷன் தெரிகிற மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் அப்கிரேட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நம்மளோட கருத்துக்களையும் நம்மளோட எண்ணங்களையும் நம்ம ஏற்கனவே நம்மளோட ஜில்லா சைனிக் போர்டு மூலமாக நம்ம உயர் அதிகாரிகள் நம்ம வந்து தெரிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் இந்த வெப்சைட் வெளியே வரும்போது நிறைய அப்கிரேட்டோட நல்ல விஷயத்துக்காக வெளியே வரணும். ஏன்னா இது வந்து முன்னாள் படை வீரர் எளிமையான வகையில் இந்த எஜுகேஷனல் கிராண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் தமிழக அரசு இந்த செயல்பாட்டை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கு, நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜில்லா சைனிக் போர்டு மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு கல்வி உதவித்தொகைக்கு நேரடியாக வராமல் எல்லாமே ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கணும். எப்படி 2 குழந்தை இருக்கோ 2 குழந்தைக்கு தேவையான ஆவணங்கள் மட்டும் விண்ணப்பிச்சா போகிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கோரிக்கை. ஏன்னா பல ஜில்லா சைனிக் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற பர்டிகுலர் அந்த ஒரு கடையில் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்போம், இல்லை உங்கள் அப்ளிகேஷன் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக வந்துட்டு இருக்கு. இது ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது, நீங்களே நம்ம வீடியோஸில் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், போய் பாருங்கள், நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா துறை சார்ந்த அதிகாரிகிட்ட நீங்கள் ரிட்டர்ன் பூர்வமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன்னா அந்த ஒரு கடைக்கும் ஜில்லா சைனிக் போர்டுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த். நண்பர்களே, ஜூலை 31 வருமான வரி தாக்கல் செய்ய கடைசி தேதி மறக்காதீர்கள். கடைசி நேர அவசரம் மற்றும் அபராத கட்டணத்தை தவிர்க்கவும்.